சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு சாதம். இந்த கம்பு சாதத்துக்கு வந்து தேவையானது கம்பு மட்டும்தாங்க, வேறு எதுவும் இல்லை. தேவையானவங்க நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தொட்டுக்க வைக்கிறதுலேயே உப்பு இருக்கும், அந்த உப்பே போதுமானது. அதனால் நான் வந்து உப்பு போட மாட்டேன் கம்பு சாதத்துக்கு. அடுத்த நாள்லாம் வச்சுட்டு இருக்கும்போது தண்ணியில் போடும்போது உப்பு போட்டால் வந்து ரொம்ப புளிச்சிரும். அதனால் வந்து இப்போ நான் ஒரு பங்குனா 200 ml ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கம்பு. அதை வந்து நல்லா சுத்தம் பண்ண கம்புனா நீங்கள் வந்து கடையில் இந்த மாதிரி கம்பு கிடைக்கும். இது வந்து உருண்டையாக இருக்கும். இந்த கம்பு வாங்கக்கூடாது. இது அவ்வளோ ஹெல்த் வைஸ் அவ்வளோ நல்லதில்லை. இது காட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பு வாங்கி, ஆனால் இது வந்து சுத்தம் பண்ணுற வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கம்பு வந்து நான் லேசாக தண்ணி தெளித்து பெசரி வச்சுட்டு மிக்சியில் நல்லா உடச்சி வச்சுருக்கேன். 1க்கு 2.5 தண்ணி நான் குக்கர்லேயே நான் செய்ய போகிறேன். 1க்கு 2.5 தண்ணியில் போட்டு அப்படியே தூவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டினாலுமே கம்பு வந்து அடி பிடிக்காது. ராகியாக இருந்தால் உங்களுக்கு கிளறிட்டே இருக்கணும். இது வந்து அடி பிடிக்காது. இருந்தாலும் லேசாக தூவிட்டு அந்த தண்ணியில் இந்த கம்பு போட்டு எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு சவுண்டு விட்டுட்டு திருப்பியும் குறைச்சி வச்சு இன்னொரு சவுண்டு 2 சவுண்டு விட்டு இறக்கியாச்சுன்னா கம்பு சாதம் ரெடி ஆயிரும். கம்மஞ்சோறுன்னு பேச்சு வழக்கில் வந்து இதை வந்து கம்மஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இப்போ இந்த கம்பை எப்படி சுத்தம் பண்ணணுன்னா நான் சவுண்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். இந்த கம்பு இப்போ வாங்கினோன்னே இந்த மாதிரி இருக்கும். இது இந்த தோலோடு இருக்கிற கம்பை மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் ஒரு சுற்றிட்டிங்கன்னா இப்போ இது வந்து தோலோடு இருக்கிற கம்பு. இது வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கம்பு. இந்த தோலோடு இருக்க கம்பை வந்து நீங்கள் மிக்சி கப்புக்கு ஒரு அரை ஜார் அளவுக்கு போட்டுட்டு மிக்சியில் ஒரு நிமிஷம் ஓட்டிட்டு அதை எடுத்துட்டு முறம் இருக்குல்ல வீட்டில், அந்த முறத்தில் போட்டு புடச்சி எடுத்திங்கன்னா தவிடு வந்துடும். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அதை புடச்சி கொடுக்க சொல்லுங்கள். அதை புடச்சி எல்லா கம்பியுமா அப்படி நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம். 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி. ஏன்னா சுத்தம் பண்ணுற வேலை இது கஷ்டங்கிறனால அப்பப்போ செஞ்சிட்ருக்க முடியாது. இதை வந்து வெயில் காலம் ஆரம்பித்தோடனே நம்ம இந்த வேலையை செஞ்சு வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பை குறைச்சிட்டேன். ஒரு சவுண்டு வந்துருச்சு. இந்த தவிடெல்லாம் இந்த மாதிரி சுத்தமாக புடச்சி எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும், தண்ணியில் போட்டுறணும். நம்ம தண்ணியில் போட்டு அரிச்சிடணும். உடனே ஊற விடக்கூடாது. கல் இருக்கும் கம்பில். அதனால் அதை அரித்து எடுத்து கல் நீக்கிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல வெயிலில். கம்புக்கு வந்து எறும்பு வரும். அதனால் ஓரத்தில் சுற்றியில் எறும்பு மருந்தோ பென்சிலோ சாக் பீஸோ போட்டு விட்டு நல்லா துணி விரித்து போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கம்பு சாதம் செய்கிற அன்றைக்கோ கூழ் வைக்கிற அன்றைக்கோ இந்த கம்பை வந்து லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க. தண்ணியை தெளிச்சுட்டு பெசரி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் பெசரி வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் கம்பு போட்டிருக்கேன். 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த இதில் அளவு எடுத்திங்கனாலும் 1க்கு 2.5 தண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குறைச்சி வச்சுட்டு திருப்பி இன்னொரு சவுண்டு விட்டிங்கன்னா 2 சவுண்டில் கம்மஞ்சோறு ரெடி ஆயிரும். இவ்வளோதாங்க, 2 சவுண்டு வந்துருச்சு. இப்போ இதையே நீங்கள் வந்து கூழாக காய்ச்சணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பவுடரை தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சு கொதிக்க விட்டு இதை உங்களுக்கு தூவும் போது கட்டி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் அந்த வந்து தூளை கம்பு மிக்சியில் போட்டு சுத்தம் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க தூளை வந்து நீங்கள் கரைச்சிக்கங்க. மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிட்டு கூழாக காய்ச்சிக்கங்க. கூழாக காய்ச்சிட்டு மோர் ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கம்மஞ்சோறு வெயிட் ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக நல்லா வந்திருக்கு. ஒரு துளி கூட அடி பிடிக்காது. 1க்கு 2.5 அளவு தண்ணி வச்சுட்டு கம்பை நல்லா அரைச்சிட்டு போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு துளி கூட அடி பிடிக்காது. குக்கரில் நான் இப்போ சூடாக வச்சேன். இது வந்து நான் முன்னாடியே வச்சுட்டேன். ஒரு 2 hours முன்னாடியே நான் இதை வந்து வச்சுட்டேன். இதை வந்து கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டை வரும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக உருட்டை வரும். இப்படி நம்ம உருட்டிட்டு இதை வந்து தண்ணிக்குள்ளார போட்டு வச்சுட்டு
2 நாளைக்கு வச்சுருந்தா கூட ஒன்றுமே பண்ணாது இது. நீங்கள் இவ்வளோ நேரம் விட வேண்டியதில்லை. கொஞ்சம் முன்னாடி ஆறின உடனேயே நீங்கள் உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா இதை அப்பப்போ நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து எடுத்து கரைச்சி மோர் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப கம்பளம் வந்து நிறைய சத்து இருக்குங்க. கம்பளம் இல்லாத சத்தே கிடையாது. அதே சமயம் குளிர்ச்சி ஒத்துக்காதுங்கிறவங்க இதை கொஞ்சம் சூட்டோட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கம்பு சாதத்தை சூடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து குழம்பு, கொள்ளு குழம்பு, கத்திரிக்காய் கருவாடு குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சுண்டல் புளிக்குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கருவாடு தொக்கு வச்சுருக்கேன். கொத்தரங்காய் வத்தல் இதுக்கெல்லாம் அந்த இது வந்து கரைச்சி சாப்பிட்றதுக்காக இதுக்கு வந்து வெங்காயம் இருந்தால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மோரில் வந்து வெங்காயத்தை கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சம் கட் பண்ணியே உள்ளே போட்டுருங்க. இதை போட்டு நல்லா கரைச்சிட்டு மோரை ஊற்றிட்டு இதையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டு கரைச்சிட்டு குடிச்சிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு அடுத்தடுத்த ஷோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்.